நம்முடைய இருதயங்களை நாம் ஆயத்தப்படுத்துவோம். As we prepare our hearts to hear the word of God spoken alive today to us. தேவ வார்த்தை ஜீவ வார்த்தையாய் நம்மிடத்திலே இன்றை காலை வேளையிலே பேசப்படும்படியாக அவரிடத்தில் நாம் நம்மை தாழ்த்தி நாம் ஆயத்தப்படுத்துவோமாக. இன்னும் உம்மை அறியணுமே என்று அவரிடத்தில் சொல்வோம். இன்னும் கிட்டி சேரணுமே என்று அவரிடத்தில் சொல்வோம். இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே. சேர்ந்து சொல்லுவோமா? இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம், ஓ பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். பரலோக தந்தை, எங்களோடு இந்த நாளிலே உம்மை கிட்டி சேர, உம்மை இன்னும் அறிய எங்களை அர்ப்பணம் செய்கிறோம். பேசுவதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு தொடர்ந்து நம்முடைய தலைப்பு கிறிஸ்துவை இன்னும் அறியணும். To know Christ. That is the theme that we continue on. இன்றைக்கு 4 வாரமாய் கவனித்து வருகிற 4வது பகுதிக்குள்ளாக நாம் இருக்கிறோம். We are on the 4th part of a 4-part series on the theme of to know Christ based on Philippians chapter 3 verses 10 and 11. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 10-11வது வசனத்தை அடங்கி சார்ந்திருக்கிற அந்த வசனங்களை நாம் கவனிக்கும்படியாக இருக்கிறோம். இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கு ஒப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாயிருக்கும்படிக்கு அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன் என்ற அந்த வசனங்களை தான் நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம். 2 வாரங்களுக்கு முன்பே நாம் கவனித்த வார்த்தை, இந்த 2 காரியங்களை தலைப்பாய் நாம் கவனித்தோம். அவருடைய பாடுகள் என்று கவனித்தோம். We looked at 2 weeks ago about his sufferings, and not only his sufferings, the word says sharing in his sufferings. அவருடைய பாடுகள் மாத்திரமே அல்ல, அவருடைய பாடுகளின் ஐக்கியத்திலும் நாம் ஈடுபடும்படியா, இயேசுவுக்காக பாடு அனுபவிப்பது சுகமாய் எதிர்பார்க்க வேண்டிய ஒரு காரியமாய் இருக்கிறது. To suffer for Christ is something that is joyous, that's something that we look forward to because it is the name of Christ that we carry. கிறிஸ்துவினுடைய நாமத்தை சுமப்பதினாலே இன்றைக்கு நாம் ஆரம்பமாய் கவனிக்க இருக்கிற ஒரு காரியம் ஞான ஸ்நானம், பேப்டிசம். கிறிஸ்துவர்களுக்கு கிறிஸ்துவ வாழ்க்கையில ஆழமாய் அடங்கி இருக்கிற ஒரு வார்த்தை என்று சொல்லக்கூடும். It is a word that is very close to our hearts as Christians. Baptism, ஞான ஸ்நானம் என்று சொல்லும் பொழுது கிறிஸ்துவர்களுடைய வாழ்க்கையில அது பிரித்து எடுக்க முடியாத ஒரு காரியம். ஞான ஸ்நானம் எடுக்க வேண்டும். அப்ப ஞான ஸ்நானம் என்று சொல்லும் பொழுது முக்கியம், அதே நேரத்தில் அதிலே தான் அதிகமாய் குழப்பமும் இருக்கிறது. Baptism is important,
But in the same way, baptism is also very complicated in the Christian circles today. இன்றைக்கு சிலர் சொல்லுவார்கள் குழந்தை ஞானம் ஸ்நானம் கொடுப்பது தவறு என்று சொல்லுவார்கள். Some people say infant baptism is wrong. அப்படி கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லுவார்கள். பெரியோர் ஆன பிறகு ஞான ஸ்நானம் கொடுக்கணும். You must be baptized when you become an adult. சிலர் சொல்லுவார்கள் குளத்துல ஞான ஸ்நானம் கொடுக்க கூடாது, ஓடுற தண்ணியில தான் ஞான ஸ்நானம் கொடுக்கணும்னு சொல்லுவார்கள். There are some people who say you should not be baptized in a pond, you must be baptized in running water. அப்போ ஓடுற தண்ணியில தான் ஞான ஸ்நானம் கொடுத்தா செல்லும் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தபடியாக பார்க்கும் பொழுது இங்க இருக்கிற நதிகளிலே ஞானஸ்நானம் செல்லாது என்று சொல்லுகிற கூட்டங்களும் இருக்கிறது. There are also people who say if you are baptized here in the rivers in Malaysia, it's not valid. You must be baptized in the Jordan River. யோர்தான் நதியிலே ஞானஸ்நானம் பெற்றாதான் செல்லும். அப்ப பாருங்க, ஞானஸ்நானம் என்ற தலைப்பிலே இவ்வளோ குழப்பங்கள் இருக்கிறது. In the topic of baptism there's so much of confusion, and sometimes we also get caught in this. But the question that I put before you today is baptism an event or a journey? ஞானஸ்நானம் என்று சொல்லும் பொழுது ஒரு குறிப்பிட்ட நாளிலே நடைபெறுகிற ஒரு சம்பவமா, ஒரு நிகழ்வா, இல்ல ஒரு பிரயாணமா? சிந்திக்க வேண்டிய ஒரு கேள்வி. அநேக நேரங்களிலே அந்த கொண்டாட்டம், அந்த ஞானஸ்நானம் நடக்க போகிறது என்றால் நம்முடைய குழந்தைகளுக்கோ பிள்ளைகளுக்கோ நமக்கோ நடக்க போறது என்றால் அநேகரை வரவழைத்து அது ஒரு பெரிய கொண்டாட்டமாய் நாம் கொண்டாடுகிறோம். Alright, when we have the baptism, whether it's infant, whether it's our children or babies, or even if it is us, we invite many people and the event is joyous. அந்த கொண்டாட்டம் ரொம்ப மகிமையான ஒரு கொண்டாட்டம், மகிழ்ச்சியான ஒரு கொண்டாட்டமாக இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு அந்த கொண்டாட்டம் அந்த நாளிலே எடுக்கிற ஞானஸ்நானம் மாத்திரமா, இல்ல அந்த நிகழ்வு மாத்திரமா, ஞானஸ்நானத்தின் ஆராதனை மாத்திரமா, இல்ல அது ஒரு பிரயாணமா? Is it an event? Is it a baptism event that takes place in a certain day, a certain time? But is it a journey? I want to put before you today that it is both. இன்றைக்கு உங்களுக்கு முன்பாக நான் வைக்க விரும்புகிறேன், இரண்டுமே. அது ஒரு நிகழ்வு, அதிலே அந்த நிகழ்விலே ஒரு ஆரம்ப பிரயாணம். It is a beginning of a journey that we continue on. அப்ப ஞான ஸ்நானம் என்று சொல்லும் பொழுது ஒரு நிகழ்வு, ஒரு காரியம், நடைபெறுகிற ஒரு காரியம், அதே நேரத்தில் ஒரு பிரயாணமா இருக்கிறது. இதுதான் பிலிப்பியர் 3:10-11 நாம் வாசிக்கிற ஒரு காரியமா இருக்கிறது. This is something that is very similar to what Paul is saying in Philippians chapter 3 verses 10 and 11. 10வது வசனத்தை மாத்திரம் வாசிக்க கேட்போம். இப்படி நான் அவரையும் அவருடைய இயேசுவை தெரியணும், அவருடைய உயிர் தெழுதலின் வல்லமையையும் நான் அறியணும். மூன்றாவது, அவருடைய பாடுகளின் sharing in his sufferings. இப்ப சொல்லுகிறார், வாசிங்க. அவருடைய ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கு ஒப்பான, நன்றிமா, அவருடைய மரணத்திற்கு ஒப்பான மரணத்திற்குள்ளாகி. சொல்லுவோமா அந்த பகுதி மட்டும்? அவருடைய மரணத்திற்கு ஒப்பான மரணத்திற்கு குள்ளாகி. அப்ப ஆண்டவருடைய வார்த்தையிலே நாம் வாசிக்கும் பொழுது பவுலுடைய வாஞ்சை, அவருடைய தாகம், பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் அவர் ஒரு தாகத்தோடு சொல்லுகிற ஒரு காரியம், அவர் அறியணும், அவர் வல்லமை அறியணும், அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தை அறியணும். நான் I want to know him, I want to know his power, I want to share in his sufferings. But now he's saying I want to die like Jesus. இயேசுவை போல நான் மரிக்கணும் என்று வாஞ்சிக்கிறார். அவருடைய மரணத்திற்கு ஒப்பான மரணத்திற்குள்ளாகி என்று சொல்லுகிறார். இது ரோமர் 6ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே, ஆங்கிலத்திலே 3வது வசனம் 4வது வசனம் 3லிருந்து 6 வரை குறிப்பு எழுதிக் கொள்ளலாம். ஆனா ரோமர் 6ஆம் அதிகாரம் 3லிருந்து 6 வரை வாசிக்கும் பொழுது இதனுடைய தெளிவு அங்கே நாம் பார்க்கக்கூடியது. We can understand what Paul is saying in a clearer manner in Romans chapter 6 verse 3-6. He says, or don't you know
that all of us who were baptized into Christ Jesus were baptized into his death. We were therefore buried with him through baptism into death. வாசிங்க. கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞான ஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்திற்குள்ளாக ஞான ஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? தொடர்ந்து அந்த முதல் பகுதி மாத்திரம். மேலும் போல நாமும் புதிதான படிக்கு அவருடைய மரணத்திற்குள்ளாக ஞான ஸ்நானத்தினாலே கிறிஸ்து உடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். இப்ப ஞான ஸ்நானம் ஆராதனை என்று சொல்லும் பொழுது என்ன? What is the baptism service? வேதம் சொல்லுகிறது அடக்க ஆராதனை. It is a burial service. ஐயோ, இதெல்லாம் சந்தோஷமா கொண்டாடி இருக்கோம் அவ்வளவு நாள். We've enjoyed this for so long. I was baptized on this day. That is the day we die. ஞான ஸ்நானம் பெறுகிற நாளிலே தான் நாம் மரிக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. இதனுடைய விளக்கம் இந்த காட்சியின் மூலமாய் நாம் பார்க்கக்கூடும், இந்த படத்தின் மூலமாய் நாம் பார்க்கக்கூடும். The understanding of Baptist baptism, we can understand this through this. ஞான ஸ்நானம் என்று சொல்லும் பொழுது அந்த தண்ணீர், அது ஓடுற தண்ணியோ யோர்தான் நதியோ இல்ல பேப்டிசம் ஃபாண்ட்ல இருக்கிற தண்ணியோ எந்த தண்ணியா இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா அந்த தண்ணீருக்குள்ளாக நாம் போகும் பொழுது, அந்த தண்ணீரால ஞான ஸ்நானம் பெறும் பொழுது அந்த தண்ணீர் நமக்கு ஒரு மரணம். The water is the place where we die. The water is where we enter. It is where we are buried. நம்முடைய பழைய மனுஷன், பழைய வாழ்க்கை, பழைய சுவாபம், பழைய எண்ணங்கள், பழைய திட்டங்கள், நம்முடைய முந்தின வாழ்க்கை எல்லாம் எங்கே அடக்க பண்ணப்படுகிறது? நம்முடைய ஞான ஸ்நானத்திலே அடக்க பண்ணப்படுகிறது. அது ஒரு சம்பவம் மாத்திரமே அல்ல. It is not only an event, but it is a beginning of a journey. ஒரு ஆரம்ப பிரயாணம். இந்த ஆரம்ப பிரயாணத்திலே நாம் அடக்கம் பண்ணப்பட்டு அது ஒரு கல்லறையாய் மாறுகிறது. It becomes a grave. Baptism is our death. ஞான ஸ்நானம் என்று சொல்லும் பொழுது நாம் மரித்திருக்கிறோம். இன்றைக்கு கிறிஸ்துவோடு மரித்திருக்கிறோமா? கிறிஸ்துவோடு மரித்திருக்கிறோமா? என்னுடைய ஞான ஸ்நானம் என்று சொல்லும் பொழுது நான் அநேக வருஷங்களுக்கு முன்பாக ஞான ஸ்நானம் எடுத்தேன். I was baptized many years ago. என்னுடைய ஞான ஸ்நானம் எப்படி நடந்துச்சுன்னா, காலையில பாஸ்டர் போன் அடிச்சார். போன் அடித்துட்டு ஒரு ஷார்ட்ஸ் பேண்ட்ஸ் ஒரு டிஷர்ட் எடுத்துட்டு வாயா அப்படின்னார். எங்க பாஸ்டர்? நீ வா அப்படின்னார். சரி, நல்ல ஒரு சீசனாக எடுத்துட்டு வந்துட்டேன். இங்கேருந்து கூட்டிட்டு போனார் கடல் அருகே. கடல் பகுதியில் கூட்டிட்டு, உனக்கு நான் இன்னைக்கு ஞான ஸ்நானம் கொடுக்க போறேன்னு சொன்னார். He said, I will going to baptize you today. சரி, என்னமோ ஞான ஸ்நானம்ன்றார். ஒண்ணுமே புரியல. ஞான ஸ்நானம் என்றால் என்னமே தெரியல. I did not understand what was baptism. கூட்டிட்டு போனாரு. மூணு வாட்டி வரைக்கும் முழுக்கி எடுத்தாரு. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி நாமத்தினாலே உனக்கு ஞான ஸ்நானம் கொடுக்கிறேன். நலஞ்சி வெளியே வந்து இன்னைக்கு ஒரு புது மனுஷன் என்று சொன்னார். He said, I was a new man after the baptism experience. நான் வெளியே வந்துட்டு பார்க்கிறேன், இப்படி தானே இருக்கிறேன், மாறுற மாதிரி தெரியலையே, என்ன நலஞ்சி இருந்திருக்கேன், அவ்வளவுதான். I was wet. Besides that, there was no changes. So I was also confused. எனக்குள்ளே ஒரு கேள்வியா இருந்துச்சு. இப்ப இதை தியானிக்கும் பொழுது, இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது, கிறிஸ்துவோடு அன்றைக்கு மரிக்கிற அந்த பிரயாணம், அந்த ஆரம்பம் நடக்க ஆரம்பித்தது. The experience or the process or the journey of dying with Christ began on that day, where I began to die with Christ.
So today, what it means to die with Christ, கிறிஸ்துவோடு மரிக்கிறது, அன்றாட மரிக்கிறது என்று சொல்லும் பொழுது, it is about dying to ourselves. நம்முடைய சுயத்திற்கு நாம் மரிக்க வேண்டும். நாம் அல்ல, நம்முடைய பாவ வாழ்க்கை, நம்முடைய திட்டங்கள், நம்முடைய இலக்கு, நம்முடைய நோக்கங்கள், நம்முடைய காரியங்கள், it is about dying to ourselves every single day. ஒவ்வொரு நாளும் நாம் மரிக்க வேண்டும். பிரான்சோய்ஸ் ஃபெனலான், இவர் ஒரு ஆர்ச் பிஷப், இவர் ஆங்கிலத்தில் சொல்லுகிற ஒரு காரியத்தை நாம் கவனிக்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், we must bear our crosses. Self is the greatest of them all. If we die in part every day of our lives, we shall have but little to do on the last. Oh, how utterly will these little daily deaths destroy the power of the final dying. அதோடைய அர்த்தம் என்ன சொல்லுகிறார் என்றால், நம் அன்றாடம் மரிக்க வேண்டும். We die daily. இன்றைக்கு நான் சிறுகவும் அவர் பெருகவும் வேண்டும். நான் சிறுகணும்னா நான் மரிக்கணும். நான் இருந்துகிட்டே அவர் பெருக முடியாது. I cannot have my old self but expect God to increase. I must die. அவர் சொல்லுகிறார், அன்றாடம் மரிக்கிற அந்த மரண பிரயாணத்திற்குள்ளாக போகும் பொழுது, கடைசியில சரீர பிரகாரமான ஒரு மரணம் வரும் பொழுது அந்த மரணம் கடினமாக இருக்காது. When we die daily to ourselves, when we finally face the physical death, when we depart from this earth, that death is no more painful and suffering. It becomes so easy, so easy to accept and receive. அப்ப இன்றைக்கு அன்றாடம் பவுலை போல அவருடைய மரணத்திற்கு ஒப்பான மரணத்திற்குள்ளாகி, it is about dying to ourselves daily and yet living for Christ. கிறிஸ்துவுக்காக வாழ்கிற அந்த வாழ்க்கை. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 10வது வசனம் கடைசி பகுதி, ஆங்கிலத்தில் 11வது வசனம். All right, in Philippians chapter 3 verse 10, the last part in Tamil, in English is verse 11. He says, becoming like him in his death, and so somehow attaining to the resurrection from the dead. வாசிங்கள், அவருடைய மரணத்திற்கு உள் ஆகி, எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படிக்கு. இயேசுவோடு மரிக்கிறது மாத்திரமே அல்ல, அவர் சொல்லுகிறார், இயேசுவோடு நான் எழும்ப விரும்புகிறேன், எழுந்திருக்க விரும்புகிறேன். He says, I'm not only desiring to die with Christ, but I also want to rise with Christ. Hallelujah. நம்முடைய ஆண்டவர் மரித்து உயிர்த்தெழுந்த தேவன். Our Lord is the one who died and resurrected. இன்றைக்கும் உயிரோடு இருக்கிற தேவன். ஆமென். அவர் பவுல் சொல்லுகிற அந்த காரியத்தை கவனிக்கிறோம். ரோமர் 6ஆம் அதிகாரம், Romans chapter 6 verses 4, 4வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, தமிழ்ல முதல் பகுதி, ஆங்கிலத்தில் 2வது பகுதி. We were therefore buried with him through baptism into death, in order that just as Christ was raised from the dead through the glory of the Father, we too may live a new life. வாசியுங்கள். மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல. யாரு? நாமும். யாரு நாமும்? இங்க இருக்கிற நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு. ஆமென். அவர் என்ன சொல்லுகிறார்? மரித்து தேவனுடைய மகிமையினாலே கிறிஸ்து எப்படி எழுப்பப்பட்டாரோ, எப்படி அவர் மரித்து உயிர்த்தெழுந்தாரோ, அவரோடும் நாமும் மரித்து ஞானஸ்நானத்தின் மூலமாய் மாத்திரமே அல்ல, அன்றாட ஞானஸ்நானத்தின் அனுபவத்தினாலே மரித்து உயிர்த்தெழுகிறோம்.
It is not only through the baptism alone, but it is about the daily baptism experience of dying to ourselves and living for Christ. இந்த படத்தை பார்க்கும் பொழுது நமக்கு தெரியுது, பாவத்தில் மரிக்கிற நாம் அன்றாடம் கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே கழுவப்படுகிறோம். கிறிஸ்துவுக்குள் நாம் மரிக்கிறோம். Every day we die. Every day our old selves die. Every day my sinfulness die. Every day I confess and I'm washed by the blood of Jesus. ஒவ்வொரு நாளும் நான் அறிக்கை செய்து என்னுடைய பாவ சுவாபம், பாவ குணங்கள், பாவ எண்ணங்கள் மரித்து போகிறது. கிறிஸ்துவுக்குள் நான் மரித்து 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 அவர் பெருகுகிறார். கிறிஸ்து வெளிப்படுகிறார். Christ is revealed more and more through my life. Dead to sin, but yet alive to God. பாவத்திற்கு மரித்து தேவனுக்காய் நாம் பிழைத்திருக்கும்படியாக தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். ஆனால் இந்த ஜீவியம் தான் இல்லை. This is the life that we are not living. This seems to be a theory for many of us. அநேகருக்கு இது சிந்தனை அளவில் கூட புரிந்து கொள்ள கஷ்டமா இருக்கு. ஏன்னா அனுபவம் இல்லை, அனுபவிக்க முடியல. பாவ கட்டிலே இன்னும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். We still live in the bondage of sin. பாவம் இன்னும் விருப்பப்பட்டு கொண்டு இருக்கிறோம். We enjoy sin. It seems so pleasing to us. But if we died with Christ, the old self also dies. நம்முடைய சுவாபம், நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய திட்டங்கள், நம் சிந்திக்கிற வகைகள், நம்முடைய விருப்பங்கள், நம்முடைய இயக்கங்கள் எல்லாம் மரித்து கிறிஸ்து நமக்குள் மரிக்கிறார். இந்த காட்சியை பார்க்கும் பொழுது when I look at this image, ஞான ஸ்நானம் பெறுகிற அந்த சந்தோஷம், இன்னொரு வகையில சொல்லணும்னா ரட்சிப்பின் சந்தோஷம். When I look at this image, it just reminds me of the word, the joy of salvation. அநேகர் நிச்சயமா அதை அனுபவித்திருப்போம். ஆனா இந்த அனுபவம் அநேக நேரத்தில் நிலைக்கிறது இல்லை. The problem with the joy of salvation is along the way we lose it. ஊழியத்தில் இருப்போம், ஊழிய காரியங்களில் ஈடுபடுவோம், ஆனா உள்ளுக்குள்ள அந்த ரட்சிப்பின் சந்தோஷம், அந்த மகிழ்ச்சி, அந்த முதல் அன்பு இழந்து போய்விடுகிறோம். We lose that first love. The joy of knowing God is no more. We do the routines of ministry, the routines of Christian life. அன்றாட வாழ்க்கையில் இருக்கிற நம் கிறிஸ்துவ பாரம்பரிய காரியங்கள் செய்து கொண்டுதான் இருக்கிறோம். We pray, we may read Bible, we may still come to church, but no joy of salvation. ரட்சிப்பின் சந்தோஷம் இல்லாமல் கிறிஸ்துவ காரியங்கள் எல்லாம், வேதத்தை வாசிக்கிறது, சபைக்கு போகிறது, ஜெபிக்கிறது, ஆனா சந்தோஷத்தை இழந்து செய்து கொண்டிருக்கிறோம். மீண்டுமாய் அந்த ரட்சிப்பின் சந்தோஷம், ஞான ஸ்நானத்தின் அனுபவத்தை பெறணும். We must rediscover the joy of salvation through the daily baptism of dying to ourselves. நான் இல்ல ஆண்டவரே, நீங்க பெருகணும், நான் சிறுகவும் நீர் பெருகவும் வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் ஆண்டவரே. இப்ப கிறிஸ்துவ வாழ்க்கை என்றால் என்ன? What is the Christian life? The Christian life is a life in which Christ is the one living and doing everything. கிறிஸ்துவ வாழ்க்கை என்று சொல்லும் பொழுது நமக்குள் கிறிஸ்து வாழ்ந்து கிறிஸ்து செயல்படுகிற வாழ்க்கை, எல்லாவற்றையும் அவர் மூலமாய் செய்கிற வாழ்க்கை. நீங்க செய்கிற வேலை, சமையல், வீடு வேலை, வேலை காரியங்கள், ஸ்கூல்ல படிக்கிற காரியங்கள், எல்லாவற்றிலும் கிறிஸ்து வெளிப்பட. In everything that we do, Christ is revealed. Whether it's in your business, in your work, in your studies, in your home, house chores, everything, Christ is involved. You do it out of love. You do it out of joy. சந்தோஷமாய் அன்பின் நிமித்தம் நாம் செய்கிறோம். Because He works in us, with us and through us. அவர் நமக்குள், நம்மோடு, நம் மூலமாய் அவர் செயல்படுகிறார். He works in us, with us and through us. If we die to ourselves, Christ will be more revealed through our lives. நாம் நமக்கு மரிப்போம் என்றால் கிறிஸ்து அதிகமாய் வெளிப்படுவார். It is about dying and rising with Christ. கிறிஸ்துவோடு மரித்து அவரோடு உயிர்த்தெழுகிற வாழ்க்கை அன்றாட வாழ்க்கை. இந்த நபரை ஒருவேளை அநேகருக்கு தெரிந்த ஒரு நபரா இருக்கலாம். பழைய ஆட்களுக்கெல்லாம் நல்லா தெரியும். தெரியுங்களா? அவரு நல்ல குத்து சண்டைலாம் போடுவார்.
அவருடைய பேர் ஜார்ஜ் ஃபார்மன். அவர் ஒரு காலத்துல பயங்கர பிரபலமான குத்து சண்டை போடுகிறவர். Alright, he is a famous boxer, 2 times world heavyweight champion. அவ்வளோ பிரபலமான ஒரு மனுஷன். அவர் ரொம்ப ஏழையான தாழ்மையான நிலையிலே உயர்ந்து வந்தவர். He came from a very poor poverty background. அப்ப இந்த குத்து சண்டையின் மூலமா, இந்த பாக்ஸிங் மூலமா அவர் ரொம்ப அதிக பிரபலமாய் மாறினார். He became very popular. He became very wealthy. He became very connected. அதிகமான பணம், அதிகமான பிரபலம். அவர் அநேக இடங்களிலே மற்றவர்கள் சொல்லத்தக்கதான அநேகர் பேசக்கூடிய ஒரு நபராக இருந்தார். உலகம் முழுவதும் பிரபலமான ஒரு மனுஷனா இருந்தார். ஆனா ஒரு நாள் அவருடைய நெஃப்யூ, அவருடைய நெஃப்யூக்கு திடீர்னு ஒரு மோசமான ஒரு வியாதி மருத்துவமனையிலே அவர் அனுமதிக்கப்பட்டார். He was hospitalized. His nephew was hospitalized. Then he said, "Don't worry." அவர் என்ன சொன்னானா, கவலைப்படாதீங்க, உலகத்தில் இருக்கிற பெஸ்ட் டாக்டர்ஸை நான் கூட்டிட்டு அவருக்கு வேண்டிய காரியங்களை நான் செய்வேன், அவன் பிழைப்பான். எனக்கு தெரிஞ்ச எல்லா நபரை கூட்டிட்டு அவனுக்கு வேண்டிய எல்லா உதவி சீக்கிரத்தில் கிடைக்கும்படியா நான் எவ்வளவு செலவு பண்ணாலும் பரவாயில்ல, என்கிட்ட நிறைய பணம் இருக்கு, நான் செலவு பண்ணி இவனை காப்பாற்றி விடுவேன் என்று சொல்லி அவர் சொன்னார். He said, "I will save my nephew. I will spend everything. I will use all my connection. I am wealthy. I can use this to save him." டாக்டர் சொன்ன ஒரே பதில், எந்த மருத்துவரும் எந்த உதவியும் செய்ய முடியாது, நீங்க ஜெபிங்க என்று சொன்னார். எவ்வளவு பணம் செலவழித்தாலும் எந்த மருத்துவர் வந்தாலும் உதவி செய்ய முடியாது. டாக்டர்கள் சொன்னார்கள், நீங்க ஜெபிங்க. The doctors responded by saying, "How much you spend, whichever doctors you bring, they cannot help. You can only do one thing, pray." அவ்வளவு பணம் இருந்து, அவ்வளவு பிரபலமான நிலையிலே இருந்து, என்னால என்னிடத்துல இருக்கிற எல்லாமே அவரை காப்பாற்ற முடியலையா என்று அன்றைக்கு உணர ஆரம்பிச்சார். He started realizing that all that I have cannot save him. The only thing I can do is pray. அன்றைக்கு முழங்கால் படியிட்டு ஜெபிக்க ஆரம்பித்தார். That day he knelt down and he said, "God, if you save my nephew, என்னுடைய nephew ஆண்டவரே நீங்க காப்பாற்றினீங்கன்னா நான் என்னிடத்துல இருக்கிற எல்லாவற்றையும் விட்டுறேன் ஆண்டவரே. I will let go. I will surrender. I will give up. More, I want you to save him." கர்த்தர் ஒரு அற்புதம் செய்தார். கொஞ்ச நாட்களுக்கு பிறகு அவருக்கு ஒரு மரண அனுபவம் கிடைத்தது. Near death experience. He had an experience. He almost died and he came back to life. மரித்து அவர் மறுபடியும் எழுந்து வந்த பிறகு அவர் தேவ ஊழியத்திற்குள்ளாய் கடந்து சென்றார். He is a minister of God now. இன்றைக்கு தேவனுடைய ஊழியத்தை செய்து ஒரு சபையை நடத்தி கொண்டு வருகிறவராய் இருக்கிறார். He is a man of God who is serving God today. பிரபலம், பணம் இருந்தது, ஆனா அவர் மரித்தார். தன்னுடைய பழைய வாழ்க்கைக்கு மரித்து, தன்னுடைய பழைய காரியங்களுக்கு மரித்து கிறிஸ்துவுக்குள்ளாக எழும்பினார். He died to his old self. He rose to his new person. அவர் சொல்லுகிற இந்த வார்த்தையை கவனிங்க. I don't even think about a retirement program because I'm working for the Lord, for the Almighty. And even the Lord's pay isn't very high. நிறைய சம்பாதித்த ஒரு மனுஷன், his retirement program is, you might say, out of this world. Hallelujah. நிறைய பணத்தை சம்பாதித்த ஒரு மனுஷன் எல்லாத்தையும் நஷ்டம், குப்பை என்று சொல்லி அவர் சொல்றார், ஆண்டவர் எனக்காக வைத்திருக்கிற அந்த காரியங்களை நான் நோக்கி பார்க்கிறேன். I'm looking forward to what God has planned for me. So he is a man who has learned to die to himself. இங்கே ஒரு உதாரணத்தை பார்க்கிறோம். தன்னுடைய சுயத்திற்கு அவன் மரித்து கிறிஸ்துவுக்காக வாழும் பொழுது அவருடைய வாழ்க்கை எப்படியாய் மாற்றப்படுகிறது. கிறிஸ்துவுக்காக வாழ்வதுதான் சுதந்திரம். Living for Christ is freedom. அநேகர் நினைப்பார்கள், கிறிஸ்துவுக்காக வாழ்ந்தா அவருடைய அடிமையாய் நான் மாறிவிடுவேனோ, அதுல தான் விடுதலையே. There is only true freedom when we live our life completely for Christ. You enjoy what God has planned for each one of us. இன்றைக்கு கிறிஸ்துவோடு மரிக்கும்படியா அவருடைய மரணத்திற்கு ஒப்பான மரணத்திற்குள்ளாகி, dying with Christ is the call to our lives. இன்னைக்கு உயிரோடு இருக்கிறோம், ஆனா நம்முடைய பழைய வாழ்க்கை மரிக்கணும். புது வாழ்க்கை, புது சுவாபம், புதிய எண்ணங்கள், புதிய திட்டங்கள்,
கிறிஸ்துவினுடைய திட்டங்கள், கிறிஸ்துவினுடைய ஆலோசனைகள் அங்கு வெளிப்பட வேண்டும். கிறிஸ்துவுக்காக நாம் வாழ வேண்டும். அன்றாட ஞானஸ்நான வாழ்க்கை நமக்குள் வர வேண்டும். அன்றாட ஞானஸ்நான அனுபவம் நமக்குள்ள வர வேண்டும். டெய்லி baptism experience must come into our lives. அப்படி நாம் எழுந்து நிற்போமா? அவர் அறியணும்னு சொல்லி நாம் எழுந்து நிற்போம். அவர் அறியணும்னு சொல்லி நாம் எழுந்து நிற்போம். இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே. அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை, I want to know the power of his resurrection. அவருடைய பாடுகளின் ஐக்கியம், அவருடைய மரணத்திற்குள்ளால மரணத்துக்கு ஒப்பாகி இப்படி ஆகினோம். நான் மரித்தோரிலிருந்து எழுந்திருப்பதற்கு நான் வாஞ்சிக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் என்னோடு சேர்ந்து ஜெபிங்க. என்னோடு சேர்ந்து ஜெபிங்க. ஆண்டவரே, நான் உண்மை அறிந்திருக்கிறேன்னு நினைத்தேன், ஆனா இன்னும் இல்லை ஆண்டவரே. நீங்க இன்னும் வெளிப்படலை என் வாழ்க்கை மூலமா. நீங்க இன்னும் வெளிப்படலை. நானா தான் இருக்கிறேன். ஞானஸ்நானம் பெற்றுட்டேன், ஆனா நான் மரிக்கல. I have received baptism but I have not died, Lord. I have not died to myself. Lord, help me to become a disciple of Jesus, to take up the cross, to deny myself and to follow Jesus. தன்னை தான் வெறுத்து சிலுவை எடுத்து உம்மை பின்பற்றுகிற சீஷனாய் என்னை அர்ப்பணம் செய்கிறேன். இன்னும் உம்மை அறிய அர்ப்பணம் செய்கிறேன். இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே. இன்னும் உம்மை கைகளை உயர்த்தி இரு கரங்களை உயர்த்தி சொல்வோம். இன்னும் உம்மை அறியணுமே, சேரணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே. பிரசன்ன உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுவோமா? கண்களை மூடி அவரை நோக்கி பாரும். பிரசன்ன பிரசன்ன தேவ பிரசன்ன. இன்னும் உம்மை இன்னொரு முறை, இன்னும் உம்மை இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே. பிரசன்ன 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 தேவ பிரசன்ன 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 தேவ பிரசன்ன. என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில்
என்னை தருகிறேன் தருகிறேன், உம் கரத்தில் என்னை படைக்கிறேன் படைக்கிறேன், உம் பாதத்தில் உருவாக்குமே என்னை உருவாக்குமே உருவாக்குமே என்னை உருவாக்குமே உருவாக்குமே என்னை உருவாக்குமே உருவாக்குமே என்னை உருவாக்குமே. இன்றைக்கு நான் மரித்து கிறிஸ்து ஓடு நான் எழுந்திருக்க பரிசுத்த ஆவியானவரே அந்த அனுபவத்தை தார். Holy Spirit, only you can grant us that experience of dying and rising with Christ. எல்லா கட்டுகள், எல்லா பாவ சுவாபங்கள் கிறிஸ்துவோடு மரித்து உயிர் தெழுந்த வல்லமை, உயிர்ப்பிக்கிற வல்லமை, புதுப்பிக்கிற வல்லமை செயல்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். Glory, உம்முடைய மகிமை அப்படியா இறங்கட்டும் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட விதமாய் தொடட்டும். இருதயத்தில் அப்படி இருளோடு வாழ்கிறவர்கள், வெளிச்சத்தை காண முடியாதபடிக்கு வாழ்கிறவர்களுக்குள்ளே ஒரு விடுதலை கடந்து வருவதாக, ஒரு பிரேக் த்ரூ கடந்து வருவதாக, ஒரு விடுதலை கடந்து வருவதாக ஜெபிக்கிறோம். Lord, minister, இது என்னன்னு புரியலையே, எனக்கு புரியலையே என்று சொல்லுகிறவர்களோடு ஆவியானவர் பேசுங்க. ஆவியானவர் தெளிவு தாங்க. பரிசுத்த ஆவியானவர் வெளிப்பாடுகளை தந்து உடைய பிள்ளைகளை அன்றாட ஞான ஸ்நானத்தின் அனுபவத்திற்குள்ளாக நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். அன்றாட ஞான ஸ்நான அனுபவத்திற்குள்ளாய் நடத்தும்படியா இன்னும் உம்மை அறியணும், இன்னும் கிட்டி சேரணும், உம்மை போல மாறணும். இனி ஜீவிப்பது நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் ஜீவிக்கிறார். சொல்லுவோம். இனி ஜீவிப்பது நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் ஜீவிக்கிறார். இனி ஜீவிப்பது நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் ஜீவிக்கிறார். சொல்லுவோமா? இனி ஜீவிப்பது நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் ஜீவிக்கிறார். அவரே 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 இயேசு என்னில் ஜீவிக்கிறார். இனி ஜீவிப்பது நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் ஜீவிக்கிறார். என்னுடைய கோபம் இன்றையோடு மறிக்கட்டும். என்னுடைய கோபம் இன்றோடு மறிக்கட்டும். கிறிஸ்துவின் சாந்தம் வெளிப்படட்டும்.
கிறிஸ்துவின் சாந்த குணம், மனத்தாழ்மையின் குணம் வெளிப்படட்டும். இன்றைக்கு கர்த்தர் உணர்த்துகிற இந்த நம்முடைய வாழ்க்கையின் பகுதி காரியங்கள் சுவாபமா இருந்தாலும் அது கிறிஸ்துவின் சமூகத்தை மறிக்க ஒப்பு கொடுங்க, மறிக்க ஒப்பு கொடுங்க, மறிக்க ஒப்பு கொடுங்க, மறிக்க ஒப்பு கொடுங்க. Let it die together. Let it die together. Shatabara loski damalanduri mande avare avare Yesu ennil jeevikiraar ini jeevipadu naan alla கிறிஸ்துவே என்னில் ஜீவிக்கிறார். எங்களை தருகிறோம், தாழ்த்துகிறோம், மரிக்க அர்ப்பணம் செய்கிறோம். உங்களுடைய மரணத்திற்கு ஒப்பான மரணத்திற்குள்ளாகி, உங்களுடைய மரணத்திற்கு ஒப்பான மரணத்திற்குள்ளாகி ஆவியானவரே அந்த கிருபை தாங்க. பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போகட்டும், எல்லாம் புதிதாயாகட்டும். எங்கள் குடும்பங்கள் பார்க்கட்டும், எங்களுடைய நண்பர்கள் பார்க்கட்டும், எங்களுடைய சபையினர்கள் பார்க்கட்டும். ஆண்டவரே, நீர் வெளிப்படும்படியாய் நாங்கள் விரும்புகிறோம். கிறிஸ்து வெளிப்பட எங்களை தாழ்த்துகிறோம். எல்லாவற்றையும் இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.